நண்பர்களே, நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கோம். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்கு ஒரு லோடு. ஸோ லோடு ஏற்றுறதுக்காக வந்திருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் நேரம் ஆகினப்போ தான் லோடு ஏற்றுவாங்க போல இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி தீவன ஃபேக்ட்ரியா. பார்த்திங்கன்னா லாரி ஏற்றி நிற்கிது, நிறைய லாரி வெயிட்டிங்கில் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா அதோ அந்த இடத்துல தான் போய்ட்டு ஏற்றணும். இந்த பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது வண்டியில். நம்ம வண்டி வெயிட்டிங்கில் இருக்குது. கொஞ்ச நேரம் பிறகு தான் ஏற்று வந்துட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து இப்போ தான் லைனுக்கு போகிறதுக்காக வந்திருக்கோம். எடை போட்டாச்சு, வண்டி வெயிட் போட்டாச்சு, எல்லாமே ப்ராப்பராக வேலை முடிஞ்சிச்சு. லோடு ஏற்றுறது மட்டும் தான் பெண்டிங்கு. ஸோ ஏற்றின பிறகு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம லோடு ஏற்றிட்டுருக்கோம். மொத்தம் வந்துட்டு 100 மூட்டை, 45 ஏறி இருக்குது. இன்னும் ஒரு 55 மூட்டை ஏற்றணும். ஏற்றிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் நண்பர்களே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லோடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா மும்பை போகிறோம். நைட்டு லோடு எடுத்து முடிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு தான் நமக்கு லோடே ஏற்றி முடித்தாங்க. பில் போட்டு கொடுக்குறது டைம் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சென்னை கிராஸ் பண்ணுறதுக்கே டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ தான் வந்துட்டு ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன், ஒன்றும் வேகமெல்லாம் போகல. ஸோ இப்போ தான் வந்து போயிட்டுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலை டைமில் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஏற்றிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ கோழி தீவனமா, ஏதோ சின்ன பேக் வந்துட்டு ஒரு 100 பேக் இருக்குது. 30 கிலோ பேகு, 3 டன் வெயிட் இருக்குது. போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னும் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மணி நேரம் ஆகும். ஸோ ஸ்லோவாக தான் போகணும். ரெண்டாவது எங்கேயாவது போயிட்டு தூங்கணும், ஏன்னா தூங்கவே இல்லை நைட்டு. இந்த மலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ற முன்னாடி இருக்கிறது. அப்படியே கரெக்டாக சொக்குது.
பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு மும்பையில் இருந்துகிட்ருக்கோம். வண்டி நிப்பாட்டாமே ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு இருந்தோம். இன்னும் சாப்பிடவே இல்லை காலையிலேருந்து. அப்படியே போயிட்டே இருக்கேன். மணி பார்த்தீங்கன்னா 4 ஆக போகுது. இன்னும் சாப்பிடல. ரோடு ஓரளவு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. என்ன ஒன்று ரொம்ப பள்ளமாக இருந்துகிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். வேறு என்ன பண்ணிட்டீங்க? லோடு ஓட்டுறீங்களா இல்லையா? ஒரு 5 பாட்டாக எடுத்தேன் வீடியோ. எப்போ அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியல. நைட்டு தான் அப்லோட் பண்ண போயிட்டு. இந்த மாதிரி ரோட்டில் எதுக்கு தான் கட்டிங்ஸ் வச்சுருக்காங்கன்னு எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. எல்லாம் வறண்டு பூமி நண்பர்களே. நம்ம ஏரியா மாதிரிலாம் ஒன்றும் தண்ணி கிண்ணி எதுவும் கிடையாது. எல்லாம் ரொம்ப வறண்டு போயிருக்கிற மாதிரி இருக்குது. வெறும் பாக்கு மரம், தென்னை மரம், மீதி பார்த்தீங்கன்னா வாழை போட்டிருக்கானுங்க. ஒன்றும் சிறப்பாக இல்லை. எல்லாமே பார்க்க நல்லா இல்லை. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் பாக்கு தென்னை தான் போட்டிருக்கானுங்க. கீழே தரையை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே யூஸ் இல்லாத மாதிரி இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிம்பல் ஒன்று வாங்கணும். எப்போ பார்த்தாலும் கையிலேயே வச்சுட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி.
நண்பர்களே, நம்ம போயிட்டுருக்க ரோட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஹில்ஸில் வந்துட்டு போகிறோம். அதாவது இதை வெறும் மண் தரையாக விட்டுருந்தா கூட நல்லாயிருக்கும். பார்த்தோன்னே என்னடா இவ்வளோ அழகாக இருக்க ரோடுன்னு சொல்லிடாதீங்க. இப்போ இது வரைக்கும் நான் வந்தது ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி இது வரைக்கும் அதோட வாழ்நாளே பார்க்க முடியாத அளவுக்கு இருந்த ரோடு இது. இப்போ கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. இது எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இதெல்லாம் பரவாயில்ல. திறமையை நிரூபிக்கிறேன்னு சொல்லி ஏதோ சம்மந்தமே இல்லை ஒரு நரகத்தில் கொண்டு வந்து வண்டியை மாற்றி விட்ட மாதிரி இருக்கு எனக்கு. பரவாயில்ல, ரொம்ப ஹெவியாக இருக்குது டேமேஜ் இந்த ரோடு. ரோடு இருக்கும், பட்டு ஏறி இறங்குறது தான் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். இந்த ஏறி இறங்குறதுலாம் பெரிய விஷயமா இல்லை, ரோடே இல்லை, அதுதான் இங்கே பிரச்சனை. பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வண்டி என்ன ஆட்டம் ஆடுது, டயரு நம்ம வண்டி மொத்தத்தில் அப்படின்றத நல்லா பாருங்கள். அவ்வளோ மேடு பள்ளம் இருக்குது இந்த ரோட்டில். இது பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த ரோடு சைடில் சிமெண்ட்டில் போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இதில் வண்டி போகுமா? கார் கூட அந்த மோட்டில் ஏற முடியாது. இதில் போயிட்டு நம்ம ஜிபிஎஸ் கொண்டு போய் இதில் வந்து ஷார்ட் ரூட் போட்டு காமிக்குது நம்ம போகிற டெஸ்டினேஷனுக்கு. கூகுள் என்ன வேலை பார்க்குறான் பாருங்க. இதோட நமக்கு 2 டைம் கூகுள் மேப் நம்மளை செஞ்சுருக்கிறத பார்த்துருக்கு. இன்றைக்கும் செஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கையில் பிடிச்சிட்டு ஓட்டுறதுனால கொஞ்சம் கடினமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. நாளைக்கு முதல்ல வந்து மொபைலில் ஹோல்டராவது ஒன்று வாங்கணும். வாங்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி திரும்ப உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளாக தூங்கலை, ஸோ நைட்டு தூங்கிடுவேன். முடிஞ்சால் நைட்டு அப்லோட் பண்ணுறோம், இல்லைனா நாளைக்கு அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ அதாவது வந்து நம்ம எடுத்துகிட்டு வர மெட்டீரியலை இறக்குறத விட சேர்த்து வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு தான் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு ரொம்ப எனக்கு விருப்பமே இல்லை, இருந்தாலும் எடுத்தாச்சு, கொண்டு போய் பத்திரமா ஒப்படைக்கணும். ஜில்லுன்னு இருக்கு, ஆனால் பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. இப்போ அருமையாக இருக்குது பார்க்க ரோடு. இதே மாதிரி இருந்ததுன்னா ஓட்ட ரொம்ப அருமையாக இருக்கும். 2 நாள் வேணாலும் ஓட்டலாம். என்ன பண்ணுறது? ரோடே இல்லை. ஓகே, வண்டியை கஷ்டப்பட்டோம்னா வண்டி போகிற வேகத்துக்கு போய்கிட்டோம். வண்டியை போட்டு உறிஞ்சி இருக்கிற டீசலை காலி பண்ண வேணாம், ஸ்மூத்தாக போயிட்டாங்க பாட்டுக்கு. எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட திறமை ஃபஸ்ட்டு தெரியணும். நம்ம வந்து ஒரு நல்ல ரூட்டில் போயிட்டு ஒரு லோடு எடுத்துகிட்டு வரதை விட யாருமே எடுக்காத ஒரு லோடை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணி அதை சிறப்பாக கொண்டு போயிட்டு ஹேண்டில் பண்ணுறோம்னா எனக்கு அதுதான் பிடிக்கும். நான் அதுதான் பண்ணுவேன் எப்போவுமே. எல்லாமே என்னை பொறுத்தவரை இம்பாசிபிள்ன்ற ஒரு வார்த்தையே கிடையாது. அதனால் வந்து எப்போவுமே அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறது தான் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஓட்டுறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டேர்னிங் இந்த பக்கம் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஏதோ இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பல்கர் வண்டி போகுது. அவனை நம்ம சைடு அடிக்க முடியுமா? அந்த அருணை நம்மளால் வந்துட்டு சைடு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா ரோடு அப்படி இருக்குது. வேற ஒன்றும் இல்லை.
மழையை இந்த இடத்துல குறைஞ்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊர் பார்த்தீங்கன்னா அந்த சைடு பள்ளத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் சைடில் பார்த்தேன். ஒரு 500 அடி பள்ளத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஊர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிராஃபிக் ஆகுது. அப்புறமா வீடியோ காணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக பார்த்தோன்னா நம்ம இறக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே இறக்கிட்டு திரும்ப வேறு ஒரு லோடு எடுக்கணும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.